சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம முத்திருந்துட்டு சிந்தாமணி விசாரித்தா சிந்தாமணி எனக்கு பிளான் போட்டு கொடுத்தது ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்லர் அம்மாவுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்கவும், எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கறதா சொன்னாங்க. அதுக்காக இந்த மாதிரி எனக்கு வேலை செஞ்சாதான் நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் பிடிச்சி தரதா சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. பயங்கர கோவத்தோட முத்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கையோட வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிடுறாங்க. இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லைங்க. வீட்டுக்கு வந்ததும் வராதமா எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது தான் இவனுடைய வேலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், அதுக்கு அடுத்து தான் முத்து இருந்துட்டு, அப்பா அம்மாவை தேவையில்லாமல் பேச வேண்டான்னு சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். வீட்டில் இருந்துக்கிட்டே சில பேர் நோ பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கவும், மீனாவோட வண்டி திருடு போச்சுல்லப்பா, அந்த வண்டியை யார் எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வேறு யாரும் இல்லை, மீனாவுக்கு போட்டியாக இருக்காங்களே அந்த சிந்தாமணி, அவங்க தான். ஆனால் அவங்களா சுயமாக யோசித்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யலை. அத்தையோட கடையை எடுத்ததுக்கு காரணமும் அவங்க தான். அதை இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் முக்கியமானவங்க அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க. விஜயா, நீதானா இதெல்லாம் பண்ண சொன்ன? என்னங்க எல்லா பழியும் தூக்கி ஏன் மேலே போடுறீங்க? அம்மா இல்லைப்பா, தோ நிற்கிறாங்களே பார்லர் அம்மா, இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.